ஸ்விஸ் பர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் மிக முக்கியமான பூர்வீக கிராமம் பறிபோகின்ற விடயம் தொடர்பான ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் பார்க்க போனால் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட காரைமுனை பகுதி என்பது அந்த மக்கள் தமிழ் மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த இடத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பிரதேசத்தை இன்னும் ஒரு தரப்பு முஸ்லிம் சமூகம் ஆக்கிரமிக்க முற்படுவதாக அங்கிருக்கக்கூடிய ஒரு தகவலை களவிஜயம் மேற்கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞானமுத்து ஸ்ரீநேசன் மற்றும் வைத்தியர் ஸ்ரீநாத் ஆகியோர் வெளிப்படுத்தி இருந்தார்கள் ஓரிரு தினங்களுக்கு முன்னர். அங்கு என்ன இடம்பெற்றது, அந்த கிராமத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பிலும் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். எங்கட மாங்கனி தெற்கில் இருக்கிற மக்களுக்கு கடந்த காலத்தில காரமுனை பகுதியில் இருந்த நிலங்கள் அது அக்கறை என்று சொல்லப்பட்ட நிலங்கள் என்று அது அவர்களை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதாவது அங்கு அவர்கள் யுத்த காலத்துக்கு முதல் வாழ்ந்ததாக பல ஆவணங்கள் எங்கள்கிட்ட கிடைத்திருக்கு. இப்ப நாங்க முந்த நாளும் அந்த இடங்களுக்கு விசிட் பண்ணாங்க. ஒரு வழிபாட்டு தலம் இருந்தது. இப்ப தற்போது அது வன இலாகா திணைக்களத்தில் இருக்குது. அந்த ஆவணங்கள் அவங்க சேனை பயிற்சி செய்த ஆவணங்கள், அதாவது அவங்களுடைய ஒப்பங்கள் மற்றும் அவங்களோட பிறப்பு அத்தாட்சி பத்திரங்கள் கூட எங்கள்ட சிலது இருக்குது. அவங்களோட தாய் தந்தையர் பிறந்த இடமாக காரமுனை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த மக்கள் ஒரு குறுகிய நிலப்பரப்பில் ஒரு பக்கம் ஆறு ஒரு பக்கம் கடல் பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முன்னைய காலங்களில் ஏற்பட்ட சுனாமி போன்ற நெருக்கடிகள் ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்குரிய அந்த பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வரும் வாழ்வதற்கான இடம். இரண்டாவது அவருடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விடயம் அவங்களுடைய மக்கள் கடந்த காலங்கள்ல நிறைய அறியாமையில அல்லது ஒரு செல்வாக்கற்ற தன்மையில தங்களோட காணிகளை உறுதியாக எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்தது. ஒப்பங்கள் கூட பல காலப்பகுதியில புறப்பட்டு அது மீள அளிக்கப்படாத சூழ்நிலை இருக்கின்றது. யுத்த காலத்தில ஒரு நிர்வாக செயற்பாடுகள் இல்லாம ஒரு இடம்பெயர வேண்டி வந்தது. கடந்த காலத்துல நான் நினைக்கிறேன் முன்னைய காலங்கள்ல இந்த வன இலாகாவாக கெசட் பண்ணப்பட்டது ஒரு ஆய்வின் அடிப்படையில செய்யப்படாம மரங்கள் காடா இருக்கிற இடமெல்லாம் வன இலாகாவ கெசட் பண்ணப்பட்டது. இந்த அடிப்படையில அந்த மக்களுக்கான தீர்வாக அந்த காணிகளை விடுவிக்கிறதுக்கு, அவர்கள் சேனை பயிற்சி செய்த காணிகளை விடுவிக்கிறதுக்கு நான் இந்த சபைக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். மாங்கனி தெற்கு மக்கள் இடத்துல அவர்களுக்குரிய காணி செய்த இடங்களை விடுவிச்சு அவர்களுடைய ஆலய வழிபாட்டுக்கு ஒரு 5-6 வருடங்களுக்கு முன் கூட அவர்கள் அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டதற்கான ஆதாரங்கள் புகைப்படங்கள் எல்லாம் இருக்குது. தற்போது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையாக இருக்கின்றது. வன இலாகா திணைக்களம் தன் சட்ட நடவடிக்கையினூடாக அவ்வாறு பயன்படுத்த இயலாது என்று சொல்றாங்க. இதற்கு ஒரு உரிய தீர்வை இந்த பிரதேச செயலக கூட்டத்தின் ஊடாக இந்த டிசி சேர்மன் பெற்றுத்தரணும். அந்த மக்களுக்காக அந்த தங்களுடைய காணிகளை பயிர் செய்யறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் என்று அந்த இடத்துல செய்யறோம். பின்னர் நான் ஆவணங்கள் அவங்களோட விண்ணப்பங்கள் எல்லாம் இந்த சபைக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். குறிப்பாக சொல்ல போனால் காரமுனை தமிழ் பூர்வீக காணி தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் மற்றும் ஸ்ரீநாத் ஆகியோர் அந்த பகுதிக்கான களவிஜயங்களை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த காலப்பகுதியில் அரசியலாலும் சொந்த நிலத்தில் இருந்த மக்கள் இருப்பை உறுதிப்படுத்த செல்லும் நிலைக்கு அம்மக்கள் தள்ளப்பட்டார்கள், அங்கிருந்து வெளியேறினார்கள். யுத்த சூழ்நிலை மற்றும் அங்கு ஏற்பட்ட நெருக்கடி நிலை காரணமாக வடக்கில் மாவிலாறு எவ்வாறு குறிவைக்கப்படுகிறதோ அவ்வாறு இன்று மட்டக்களப்பின் காரைமுனை பகுதியும் தமிழ் மக்கள் தொடர்பில் இலக்கு வைக்கப்பட்டு பறைக்கப்படுகின்ற ஒரு சூழ்ச்சி மறைமுகமாக அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் காரைமுனை மண்ணை இலக்கு வைத்து சில குடியேற்ற திட்டங்கள் மறைமுகமாக நடத்தப்பட்ட போது அந்த குடியேற்ற திட்டங்கள் மக்களாலும் அரசியல் பிரமுகர்களாலும் முறியடிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இம்மண்ணின் மீதான அச்சுறுத்தல் இன்று மற்றொரு வடிவில் உருமாறியுள்ளது. அதுதான் அங்கு இடம்பெற்று வருகின்ற சட்டவிரோத காடழிப்பும் மக்களின் அமைதியை குலைக்கும் செயலாகவும் மாறியிருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின்
தற்போதைய 2 நாடாளுமன்ற உறுப்பினருடைய தீவிர செயற்பாடு காரணமாக அவை இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது அல்லது சற்று ஒரு பின்னடைவை கண்டிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ் மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட காணிகள் அந்த மக்களிடம் வழங்கப்பட வேண்டும் என்று இன்றைய தினம் வாகரை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான ஸ்ரீநாத் அவர்கள் ஒரு பிரேரணை கொண்டுவரப்பட்டு அவை ஏகமனதாக முன்மொழியப்பட்டிருக்கின்றது. காரமுனை பிரதேசம் முஸ்லிம் மக்களுக்கு சொந்தமானது என்று வாதிடக்கூடிய எந்த ஒரு தரப்பும் அந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ளவில்லை அல்லது கலந்து கொள்ளவில்லை. காரமுனை பிரதேசத்தில் நான் நீண்ட காலமாக வசித்தேன், அந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம் என்று பெரும் வரலாற்று சான்றொன்றை பகிர்ந்து கொள்ளுகிறார் 95 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டியவர். அவருடைய காணொளியை நீங்கள் இப்போது பார்க்கலாம். அம்மா, உங்களோட பேர் என்னம்மா? வேலங்கற்போயா. எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு நான் 30 ஆண்டு பிறந்த நான் 30 ஆண்டு கார்த்திகை மாசம் பிறந்தேன். நீங்க இப்ப எனக்கு 95 வயது. எங்க பிறந்த நீங்க? நான் அங்க பிறந்த இங்க பிறந்த நான். எந்த ஊர்ல? நம்ம மாங்கனிக்கா பிறந்த நீ அந்த காடுகள் வெட்ட போக எல்லாரும் காடு வெட்ட எல்லாரும் போனா எங்க அக்கறையாத காரமுனையில எத்தனை வருஷம் இருந்த நீங்க? காரமுனையில அந்த நேரம் வருஷ கணக்கு பாக்குறதுலையா இப்படி ஒரு 4-5 வருஷம் மட்டும் இருக்குமாக்கும். அங்க இருந்த நீங்க? அங்க இருந்து மறுக்கா இந்த மீன்களை பிடிச்சாங்கடாப்பா அங்க வீச போறான் நேரத்துக்கு மீன் அறுவாசி வயது போறது எங்காட்ட மீன்களை பிடிச்சா அதை கொண்டு போய் ரோட்டுல நின்று வித்து கொண்டு வந்து தான் சோறும் மறுக்கா அப்படி எங்கிருக்கேன் ஒரு ஜனம் வந்து அந்த மூதாட்டி அதில் மிக தெளிவாக கூறுகிறார், அந்த பகுதியில் தான் வசித்திருந்தேன், அந்த பகுதியில் தான் நாங்கள் இருந்தோம், அங்கு இருக்கக்கூடிய குளங்களை அண்டிய பகுதிகளில் தான் எங்களுடைய ஜீவனோபாயத்தை மேற்கொண்டிருந்தோம் என்று மிக துணிவாக கூறுகிறார். அது மட்டுமல்லாது அந்த குறிப்பாக அந்த காரமுனை தொடர்பில் நடைபெற்று வருகின்ற செயற்பாடுகளையும் அக்கிராமத்தில் தமிழ் மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்களையும் முன்வைத்து அம்மக்களின் நிலம் உரிமை மீட்டுத் தருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கடும் அழுத்தமாக கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அது அந்த மக்கள். ஆனால் இந்த காலப்பகுதியில் அங்கு யாருமே வசிக்க முடியாது. யுத்தம் காரணமாகவும் காரமுனை பிரதேசத்தில் யுத்தத்தின் காரணமாக வெளியேற்றப்பட்ட மக்கள் அங்கு இல்லாத சூழ்நிலையில் அங்கிருந்த ஒரு சில அரசு அதிகாரிகள், குறிப்பாக கிராம சேவையாளர், அங்கிருந்த பதிவுகள், பிறப்பு பதிவுகள் அல்லது அவருடைய வாக்காளர் டாப்புகளை எல்லாம் தயார் பண்ணி அதில் முஸ்லிம் மக்களை இணைத்திருப்பதான ஒரு குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த இடத்துக்கு சென்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் மிகவும் மிலைச்சத்தனம் முறையில் நடத்தப்பட்டார்கள். குறிப்பாக அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருவரையும் மிக கடுமையான சொற்களால் அங்கிருந்தவர்கள் திட்டினார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்கள் கடும் விமர்சனங்களை முன்வைத்தார்கள். காரமுனை பகுதி என்பது சூறையாடப்படுகிறது என்கின்ற குற்றச்சாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத் போன்றவர்களால் முன்வைக்கப்படுகின்றது. இல்லை, அவை எங்களுக்குரியது என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் காரமுனை பகுதி என்பது எமக்குரியது, அதனை எமக்கே தந்து விடுங்கள் என்று அவர் கூறுகிறார். ஆனால் காரமுனை தொடர்பில் அவர் நாடாளுமன்றத்திலே பேசியதை நீங்கள் இப்போது பார்க்கலாம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே வாகரை பிரதேச சபைக்கு உட்பட்ட காரமுனை என்கின்ற ஒரு முஸ்லிம் கிராமம் இருக்கிறது. அந்த பகுதியிலே வாழ்கிற முஸ்லிம் மக்களுடைய காணிகள், அவர்களுடைய உறுதிப்பத்திரங்கள் அல்லது அவர்களுடைய வீதிகள், ஒரு வீட்டுக்கு மின்சாரத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் நூற்றுக்கணக்கான அந்த மக்கள் மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த அடிப்படை தேவைகளையுமே பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆக அந்த பிரதேச காரமுனையிலே வாழுகிற முஸ்லிம் மக்கள் தொடர்பிலே ஏன் இந்த அநியாயத்தை செய்கிறீர்கள்? அந்த பிரதேச செயலாளர் திட்டமிட்டு அந்த கிராமத்தை விட்டு அந்த மக்களை வெளியேற்றுவதற்காக அடிப்படையான மின்சாரத்தை கூட வழங்கவில்லை என்று நான் சொன்னேன். அதற்கு இங்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகின்ற போது, இது முஸ்லிம்களுடைய கிராமம் இல்லை, முஸ்லிம்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, முஸ்லிம்கள் இங்கு வாழவும் இல்லை, இது முழுக்க முழுக்க தமிழ் மக்களுடைய ஒரு பூர்வீக கிராமம், தமிழ் மக்கள் வாழ்கின்ற ஒரு கிராமம் என்று இங்கு அவர் சொன்னார். உண்மையிலே அவரை பிழையான முறையிலே பிழையான தகவல்களை கொடுத்து வழிநடத்தி இருக்கிறார்கள். இது இந்த காரமுனை கிராமத்துக்கும் தமிழ் மக்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் ஒரு குடும்பம் வாழ்ந்ததற்கு கூட எந்த ஆதாரமும் கிடையாது. அந்த கிராமத்திலே 200 வருடம் பழமை வாய்ந்த ஒரு ஜனாசா இருக்கிறது. 50 வருடங்களுக்கு மேற்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறது. 77 முன்பு அங்குள்ள RDS உட்பட சங்கங்கள். அவர்கள் 83ஆம் ஆண்டிலே இருந்து வாழ்ந்ததற்கான பெர்மிட் அவர்களிடத்தில் இருக்கிறது. இப்படி அவர்கள் வாழ்ந்ததற்கான முழு
ஆதாரம் இருக்கிறது. அவர்கள் 109 குடும்பம் அங்கிருந்து யுத்தத்தால் வெளியேறினார்கள். 83ஆம் ஆண்டு பிரதேச செயலாளருடைய கடிதம் இருக்கின்ற போது இந்த கிராமம் தொடர்பாக அவர் பேசினார். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த விடயங்களை சபையினூடாக நான் பேசியது உண்மை. காரமுனை அந்த முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் தொடர்பிலே புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். வனலாக அதிகாரிகள் பக்கச்சார்பாகவும் அங்கிருந்த தமிழ் மக்கள் வெளியேற்றுவதற்கு மிக பிரதான காரணம் என்பதை விட வெளியேற்றப்பட்ட தமிழ் மக்கள் தொடர்பில் எந்த ஒரு விடயத்திலும் அவர்கள் ஈடுபாடு காட்டாமல் தமிழ் மக்களுக்கு விரோதமான முறையில் செயற்படுகின்றதற்கான ஆதாரங்களை அந்த பகுதியில் ஆண்டாண்டு காலமாக வசித்த தமிழ் மக்கள் கூறுகிறார்கள். அதிலும் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் அவர்கள் தன்னுடைய தொகுதியிலே தன்னுடைய மிகவும் பூர்வீக கிராமத்தில் ஏற்பட்ட நெருக்கடி தொடர்பில் ஸ்ரீநாத் அவர்களும் கடுமையான ஆட்சேபனையை தெரிவிக்கின்றார். அங்கு இடம்பெற்ற ஒரு சம்பாஷணையை பாருங்கள், வனலாக அதிகாரிகள் நடந்து கொள்கின்ற விதத்தை. அவர் இங்க ஆணவெளி கூட வந்து நாங்க இங்க இருக்கிறோம். நாங்க எங்கள்கிட்ட வந்து சொல்ற ஆணவெளி போட வந்திருக்கேன், உங்கள்கிட்ட வந்து சொல்றாரு காடு வெட்டுறாங்க செய்யறாங்க, உங்கள்கிட்ட சொல்றாரு சார். ஒவ்வொரு ஆட்டும் ஒவ்வொரு காயம் சொல்றாரு சார். நாங்க என்ன பாக்க நீங்க பிரச்சனை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். எடுத்து மக்களை இது செய்யலாதான் மீடியாவுக்கு போடுவோம். பிளீஸா இது வந்து போயிட்டு மனித உரிமை மீறல். மக்கள் வந்து போயிட்டு கருத்துக்களை பேசலாம். மக்கள் பிரதிநிதி நீங்க பேசுங்க. வெப்பன்ஸ் எடுத்து யாரையும் நீங்க என்ன செய்யலாது. வெப்பன்ஸ் எடுத்து யாரும் போன மாசம் தான் ஜிபிஎஸ் பண்ணி கோயில் கொண்டு வச்சேன். அப்ப அது புரஸ்டேரியாக்குள்ள போன மாசம் கோயில் மாக்கிங் தரப்படல. உங்களுக்கு ஏதாவது ஊடகம் தரப்பட்டிருக்கா? உங்கள்ட்ட கேட்கலாம். புரஸ்ட்டு உங்களோட ஆர்எஃப் வந்திருக்கிறதா? சரி, இப்ப உங்களுக்கு அனுமதி தர தேவையில்லை. சரி, நீங்க போகலாம். நான் கேட்கிறேன், மக்களோட பயன்பாட்டு காணி இங்கே மக்களுடைய காணி இருக்கு. உங்களோட பயன்பாட்டு காணி சொன்னா அது டிஎஸ்ஓ பெரிய ஆர்எஃப் பார்த்து முடிவெடுப்பாங்க. சரி, நாங்க தற்போது போறது எங்களோட புரஸ்ட் ஏரியா. போறோம். அதுக்கு ஆறு அனுமதி நீங்க கேட்க தேவையில்லை. இப்ப அதுல எங்க மக்களுடைய காணி இருந்தா அந்த மக்கள் வரலாம் தானே உங்களோட போறதுக்கு. அதுவும் கூட எங்கட ஒரு பள்ளிவாசல் தலைவர் வரட்டும், தலைவர் வரட்டும். சரி, அது வரலாம் தானே, ஒரு அமைப்பு தலைவர் வரலாம் தானே. அப்ப எங்கட தலைவர் ரெண்டு வரையும் கூட்டிட்டு போங்க. தலைவர் ரெண்டு வரையும் கூட்டிட்டு போங்க. சரி, நீங்க என்ன ரெண்டு தலைவரும் போகணும். இவ்வாறாக பூர்வீகமாக வாழ்ந்த அல்லது வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மக்கள் கூட்டம் அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அவை தொடர்பில் அங்கு நிதானம் இல்லாத ஒரு செயற்பாடு இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் வாகரை பிரதேச செயலக பிரிவில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள் இன்று இலக்கு வைக்கப்பட்டு அங்கு அவர்களிடமிருந்து கவலைத்தனம் செய்யப்படுகின்ற ஒரு செயற்பாடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இதில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. திரிதன்ன ஏந்தியாய போன்ற பகுதிகள் எல்லாம் வாகரை பிரதேச செயலகங்களோடு இருந்தாலும் கூட அவை தொடர்பிலும் ஆங்காங்கே உரசல் நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. வாகரை பிரதேச செயலகத்துக்கு இருக்கக்கூடிய பல காணிகளை இலக்கு வைத்து மறைமுகமான சில செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயங்களில் கண்டும் காணாமல் இருந்து கொள்வதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள். ஆனாலும் அந்த பகுதியில் தொடர்ச்சியான போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வாகரை என்கின்ற பிரதேசம் என்பது அந்த பகுதி மக்களினுடைய பூர்வீக கிராமமாக இருக்கின்றது. அந்த பூர்வீக கிராமங்கள் குறிப்பாக இப்போது மாங்கனி பிரதேசத்திலும் முஸ்லிம் மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்கின்றது, அல்லது முஸ்லிம் மக்கள் மாங்கனி பிரதேசத்திலும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்து கூறப்படுகின்றது. குறிப்பாக வாகரை பிரதேசத்தை முஸ்லிம் மக்கள் வாழ்ந்தார்கள் என்கின்ற ஒரு புதிய கருத்தொன்று அண்மை காலங்களிலே முன்னிலைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பில் அந்த பிரதேச மக்கள் கடும் ஆட்சேபனை தெரிவிக்கின்றார்கள். நாங்கள் வாழ்ந்த காலங்களில் வியாபார நோக்கத்துக்காக வாகரை பிரதேசத்துக்கு வருவார்கள். அவர்கள்
மாடுகள் வாங்கி விற்பது மற்றும் பொருட்கள் கொண்டு விற்பனை செய்கின்ற பல விடயங்களோடு தொடர்படுவார்கள். ஆனால் அவர்கள் விற்றுவிட்டு சென்று விடுவார்கள். ஆனாலும் கூட சில நேரங்களில் அவர்கள் விற்க வருகின்ற போது இரவு தாண்டுகின்ற போது சில இடங்கள் சில பகுதிகளில் தங்கி சென்றிருக்கின்றார்கள். அவை பின்னர் நீண்ட நாட்களாக தங்கியதனால் அது அவர்களுடைய பூர்வீக கிராமமாக வந்து விடாது என்று வாகரை பிரதேச மக்கள் கூறுகின்றார்கள். வாகரை பிரதேசத்தை பொறுத்தவரையில் வியாபார நோக்கத்துக்காக ஓட்டமாவடி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கணிசமான முஸ்லிம் சகோதரர்கள் வாகரை பிரதேசத்துக்கு சென்று வருகின்றார்கள். ஆனால் அது அவர்களுடைய பூர்வீக கிராமம் என்று பொருள் கூடாது என்று அங்கு நீண்ட காலமாக வாழ்ந்திருக்கக்கூடிய வாகரை பிரதேசத்தினுடைய மக்கள் கூறுகிறார். இவ்வாறாக இன்று வாகரை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பல காணிகளை கவலைத்தனம் செய்வது அல்லது பறிமுதல் செய்வதில் ஒரு இரகசிய நகர்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் பொறுப்போடு செயற்படக்கூடிய தமிழரசு கட்சியின் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கடுமையான அழுத்தங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் அந்த பிரதேசங்களுக்கு செல்ல முடியாத வகையில் கடும் மிரட்டல்களும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இது தொடர்பில் அந்த கட்சி அல்லது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பதில் செயலாளர் எந்த ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தவில்லை. முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கட்சிக்கு அப்பால் அந்த மக்கள் தொடர்பில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய யாரும் இந்த விடயங்களிலே கணிசமான அக்கறை காட்டக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறது. எனவே இந்த விடயத்திலே மிக நிதானமாக பொறுப்போடு ஒரு குழப்பம் இல்லாத அல்லது ஒரு சுமூகமான கலந்துரையாடல் மூலம் இந்த விடயத்தை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். முஸ்லிம் மக்கள் இருந்தார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் இருக்கவில்லை. நாங்கள் தான் பூர்வீகமாக இருந்தோம். யுத்த காலத்தை பயன்படுத்தி அவர்கள் அங்கு சென்று திரும்பினார்கள் என்று கூறுகிறார். காரைமுனை பகுதியிலே நீண்ட காலமாக அந்த மக்களினுடைய காடுகளோடு தொடர்பான ஒரு வழிபாட்டு தெய்வங்களையும் வைத்து வழிபட்டிருக்கிறார்கள் என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் போன்றவர்களுடைய கள விஜயத்தின் போது அவர்கள் வெளிப்படுத்தி நின்றார்கள். ஆனால் அங்கு அவர்கள் செல்ல முடியாத வகையில் ஒரு தடுப்பு சுவர் போன்று அங்கு அடாத்தாக காணிகளை பிடித்த முஸ்லிம் சகோதரர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த எதிர்ப்பையும் தாண்டி அவர்கள் சென்றார்கள். ஒரு கட்டத்திலே அவர்கள் கடுமையான வகையிலே கடுமையான சொற்களை கூட நாடாளுமன்ற உறுப்பினர்களை நோக்கி திருப்பி இருந்தார்கள். ஆனால் இந்த பிரதேசத்தில் ஒரு சுமூகமான வழியில் அல்லது சுமூகமான முறையில் இந்த பிரதேசத்தில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இந்த விவகாரம் கையாளப்பட வேண்டும் என்பதில் அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம் தமிழ் பிரமுகர்கள் அக்கறையாக இருக்கிறார்கள். ஆனால் அதில் அந்த பகுதிகளுக்கு சென்று வரக்கூடியவர்கள் குழப்பம் விளைவிக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய அந்த பயணம் செல்லுகின்ற போது ஏற்பட்ட அந்த காணொளிகளினூடாக காணக்கூடியதாக இருந்தது. எனவே எது எவ்வாறு இருந்தாலும் இந்த விவகாரங்கள் முழுமையாக கையாளப்பட வேண்டும். முழுமையாக இந்த விவகாரங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்போது மட்டக்களப்பு, குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் சொல்ல போனால் அந்த மக்கள் நீண்ட காலமாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. பூர்வீக நிலத்தை சிங்களவர்களும் ஆக்கிரமிக்கிறார்கள், முஸ்லிம்களும் ஆக்கிரமிக்கிறார்கள். முஸ்லிம் மக்களுக்கு காணி இல்லை என்று கூறினாலும் கூட அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி எவ்வாறு சிந்திக்கலாம் என்பதை விட்டு தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த இடங்களுக்குள் வருகிறதுமே தான் இங்கு சிக்கலை ஏற்படுத்துகிறது. எனவே இந்த விவகாரத்தில் அரசியல் தலைவர்கள் மிக நிதானத்தோடு செயற்பட வேண்டியிருக்கின்றது. இன்றைய வாகரை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே வனலாக அதிகாரிகள் தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். வனலாக அதிகாரிகள் இந்த காரைமுனை விவகாரத்திலே மிகவும் ஒரு மிலைச்சத்தனமான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருப்பதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. இந்த ஆவணங்கள் விடயங்களிலே காரைமுனை வனலாக அதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் அந்த பகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஸ்ரீநாத் அல்லது ஸ்ரீநேசன் போன்றவர்கள் இவை தொடர்பில் அமைச்சுக்கும் அல்லது அமைச்சு திணைக்களகத்துக்கும் உடனடியாக முறைப்பாடு அளிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த முறைப்பாடு அளித்து அந்த பகுதியிலே பொறுப்பாக இருந்த அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த பகுதியிலே நீண்ட காலமாக பணியாற்றிய கிராம சேவையாளருடைய செயற்பாடு தொடர்பில் கடும் அதிருப்தி வெளியிடப்படுகிறது பொதுமக்களால். அந்த கிராம சேவையாளர் தொடர்பிலும் ஒரு சுயாதீன விசாரணை மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்கின்றார்கள். எனவே இவ்வாறான சூழ்நிலையில் தமிழர்களின் பூர்வீக காணிகளை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடும் அது தொடர்பான நிலைப்பாடும் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும். தமிழர்கள் ஆண்டாண்டு காலமாக ஆண்டு வந்த பல நிலங்கள் இன்று சூறையாடப்பட்டு கவலைத்தனம் செய்யப்படுகின்றன. அந்த நிலங்கள் அவர்களுக்குரியவை, அவர்கள் வாழ வேண்டும் என்று அந்த மக்கள் ஆசைப்படுகிறார்கள். அந்த ஆசைக்கு யாரும் எதிராகவோ குந்தகம் விளைவிக்கின்ற செயற்பாடுகளிலோ ஈடுபடக்கூடாது என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.